சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சார், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ்ல கஸ்டமர் தரப்புலதான் டாக்குமெண்டேஷன் டிலே அப்படின்ற காரணத்துக்காக வந்துட்டு இன்சூரன்ஸ் கிளைமை வந்துட்டு ரிஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யும்? என்ன டிலேயோ முதல்ல நீங்க அசஸ் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருந்தாங்களா, இல்ல உங்களுக்கு எப்போக்குள்ள உங்களுக்கு கிளைம் ஹானர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா, இல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல என்ன இருக்கு, உங்களுக்கு அமைச்சிருக்க மெயில்ல என்ன இருக்கு, நீங்க எல்லாத்தையும் பார்த்துதான் அதை அசஸ் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க சைட் டிலே, அவங்க தான் வேணும்னே டைம் ஏமாத்துறாங்க, இல்ல உங்களை கஷ்டப்பட மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, மெயில் கம்யூனிகேட் பண்ணுங்க. எனக்கு டைம் டிலே ஆகுது, இல்ல நீங்க ஏதாவது காசு செலவு பண்ணீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. சோ நீங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை ப்ராப்பரா நீங்க அந்த கன்சர்ன்ட் இன்சூரன்ஸ்க்கும் சரி, இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்பரா ரிப்ளை வரலன்னா ஓம்பட்ஸ்மனுக்கும் சரி, இல்ல ஐஆர்டிஏக்கும் சரி, நீங்க ப்ராப்பரா உங்களோட கேஸை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ப்ராப்பர் எவிடன்ஸோட. இன்கேஸ் உங்களுக்கு அப்ப எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்களோட டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்க்காக நீங்க தாராளமா கன்சியூமர் கோர்ட்ல உங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டிலே அப்படிங்கிறது பார்க்க வேணா ஒரு சாதாரண வார்த்தையா இருக்கலாம், ஆனா அதை கோ த்ரூ பண்றவங்களுக்கும் சரி, அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அது அனுபவிச்சுக்கும் சரி, அதோட வலியும் சரி, அதோட கான்சிக்வன்ஸும் சரி ஜாஸ்தி. சோ நீங்க எல்லாத்தையுமே ப்ராப்பரா முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்க முடியும். சார், ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவங்களுக்கு ஐஆர்டிஏ ஃபிக்ஸ் பண்ண கிளைம் செட்டில்மெண்ட் டைம் லிமிட் என்ன? ஐஆர்டிஏஐ நீங்க கிளைம் கொடுத்த 30 டேஸ்க்குள்ள, அதாவது நீங்க கிளைம்காக சப்மிட் பண்ண கடைசி டாக்குமெண்ட்ல இருந்து 30 நாளுக்குள்ள உங்களோட கிளைமா ஒண்ணு ஹானர் பண்றதா இருந்தா ஹானர் பண்ணணும், இல்ல ரிஜெக்ட் பண்றதா இருந்தா எந்த ரீசன்னாலும் ரிஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐஆர்டிஏஐயோட ரூல். அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இன்கேஸ் உங்களை தேவையில்லாம அழகழிச்சிருக்காங்க, தேவையில்லாம டிலே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. உங்களுக்கு தாராளமா கோர்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் அவார்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் கேஷ்லெஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் படி வித்தின் 1 ஹவர்க்குள்ள உங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் ரூல். நீங்க கிளைம் சப்மிட் பண்ண 1 ஹவர்க்குள்ள அவங்க அந்த கிளைமை ஒன்னு அப்ரூவ் பண்ணணும், இல்ல ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அதோட ப்ராப்பர் ரீசன்ஸ் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணணும். சோ எல்லாமே வித்தின் 1 hour if it is a cashless claim settlement. ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு 3 ஹவர்ஸ்க்குள்ள அந்த கிளைமை வந்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒன்னு அக்செப்ட் பண்ணிருக்கணும், இல்ல டினை பண்றதும் டினை பண்ணிருக்கணும். இன்கேஸ் 3 ஹவர்ஸ்க்கு மேல அவங்களால அப்ரூவ் பண்ண முடியல, அதாவது அவங்க டிஸ்சார்ஜ் பண்ற டைமுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்களால டிசைட் பண்ண முடியல, ஆத்தரைசேஷன் கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ற ஒரு முடிவுக்கே வர முடியல அப்படின்னா அந்த டிலேனால உங்களுக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எக்ஸ்ட்ரா தங்க வேண்டியது வந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான எல்லா செலவுமே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஏத்துக்கணும். ஒருவேளை நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோ இல்ல ஏதாவது ப்ரொசீஜரோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் லெவல்ல இருந்துச்சு, அவங்களுக்கு அப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும், அந்த மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல கவர் ஆகுற மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் கவர் ஆச்சு, உங்களோட இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா மினிமம் 45 டேஸ்க்குள்ள அவங்க தன்னோட கிளைமை ஒன்னு அக்செப்ட் பண்றதா இருந்தா அக்செப்ட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்றதா இருந்தா என்ன ரீசன் ப்ராப்பரா சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும். இன்கேஸ் 45 டேஸ்க்கு மேல போச்சு, அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகல, இல்ல ஒரு சாட்டிஸ்பாக்டரி ரிப்ளை வரல அப்படின்னா நீங்க தாராளமா அவங்களுக்கு அகேன்ஸ்டா அப்பீல் போலாம், உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். நான் இப்ப சொல்றது எல்லாமே கம்பெனிக்கு கம்பெனி, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி வேரி ஆகும். சோ உங்க கம்பெனிக்கு என்ன கிளாசஸ் உண்டு, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணுங்க. உங்க கன்சர்ன்ட் ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கம்பெனி வெப்சைட்ல போங்க, யூ ஹேவ் அ கஸ்டமர் சாட் பாட். நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிப்பீங்களோ உங்களுக்கு அவ்வளோ உங்களோட கிளைம் சப்போர்ட் ஆகும். சரி, இப்ப இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அண்ட் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கிளைமிங் மறுக்கிறது சரியா? இப்போ மத்த உடல் உபாதைகள் அதுக்கு நீங்க எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வந்து மெடிக்கலி நெசசரி, இல்ல உங்க உடலுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கறதும் சரி, இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதும் சரி, டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டிஸ்கிரிப்ஷன் தான். ஒரு சில கம்பெனிஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில கம்பெனி அதை அக்செப்ட் பண்றது இல்ல. பிகாஸ் அது வந்து ஒரு அத்தியாவசிய மெடிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சில கம்பெனி வந்து ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. சோ உங்களோட ப்ராசஸ் எதுல கவர் ஆகுது இல்ல எதுல கவர் ஆகலங்கிறத பார்த்து நீங்க தெளிவா டிசைட் பண்ணுங்க. இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி ஏற்கனவே நடந்த ஒரு விபத்து அதை சரி பண்றதுக்கு உண்டான சர்ஜரியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து அது எலிஜிபிள் தான்.
சோ உங்க ப்ராப்ளம் என்ன, உங்க ப்ராப்ளம்க்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கரெக்டா, அந்த ஏஜென்ட் கரெக்டா சொல்லிருக்காரா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத டிசைட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க அப்படி இன்சூரன்ஸ்ல எடுத்து ஒருவேளை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கவர் ஆனதுக்கு அப்புறமும் உங்களோட கிளைம், அதாவது இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி சம்பந்தமாவும் சரி, இல்ல அந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாவும் சரி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அப்பீல் போலாம். பட் யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் எவிடன்ஸ் அண்ட் யோர் மெடிக்கல் இஷ்யூ ஷுட் பி கவர்ட் அண்டர் த இன்சூரன்ஸ் பிளான். சரி, ஒருவேளை நம்மளுடைய கிளைம் ரெக்வஸ்ட் வந்து ஃப்ராடுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுடைய பணத்தை கொடுக்க மறுத்து நம்மளுடைய கிளைம் ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்றாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணணும்? எந்த ரீசனுக்காக முதல்ல உங்க கிளைம் ஃப்ராடுன்னு அந்த கம்பெனி டிக்ளேர் பண்றான் அப்படிங்கறத அசஸ் பண்ணுங்க. எதெல்லாம் முதல்ல ஃப்ராட்ல வரும், ஒண்ணு நீங்க ஏதாவது மறைச்சிருக்கணும், இல்ல இருக்கிறத இல்லைன்னு சொல்லியிருக்கணும், இல்லாததை இருக்குன்னு சொல்லியிருக்கணும். சோ அப்பதான் வந்து அவங்கள ஃப்ராடுன்னு சொல்ல முடியும். சோ இதுல என்ன நடந்தது, உங்க சைடு அவன் என்ன தப்பு சொல்றான் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா அசஸ் பண்ணுங்க. ஃபர்தரா அவன் வந்து தப்பா தான் சொல்றான், உங்க கிளைம மறுக்கிறதுக்காக அவன் தான் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் மாத்தி பேசுறான் அப்படின்னா நீங்க தாராளமா அவனுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. பட் எல்லாத்துக்கும் நீங்க ப்ராப்பரா எவிடன்ஸ் வச்சிருக்கணும். என்ன ரீசன்னால உங்களை ஃப்ராடுன்னு சொல்றான், அது நீங்க ஃப்ராட் இல்ல, நீங்க முன்னாடியே அவன் ரிவீல் பண்ணிருக்கீங்க, அவன் தான் இதை மறுக்கிறான் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா ப்ரூஃபும் உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க தான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியா பார்த்துக்கணும், ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண ப்ரூஃப்ஸ் வச்சிருக்கணும். மெயிலோ, லெட்டரோ, எஸ்எம்எஸ்ஓ, வீடியோவோ, போட்டோவோ எது இருந்தாலும் சரி, உங்களோட கிளைமை ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி நீங்க என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்க என்ன சேஃப்டி பண்ணிருக்கீங்க, என்ன சப்போர்ட் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க கிளைம் நிற்கும். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ, மெடிக்கல் ரிப்போர்ட்டோ, லேப் ரிப்போர்ட்டோ, அவங்களோட எலாபரேட் டெஸ்டோ எது இருந்தாலும் உங்களுக்கு அது சப்போர்ட் தான். எந்த கிரவுண்ட்ல உங்களை அவன் ஃப்ராடுன்னு சொல்றான் அப்படிங்கறத பாயிண்ட நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். நீங்க ஏதாவது பில்லு ஏதாவது ஏமாத்தி இருக்கீங்க, இது வந்து ப்ராப்பர் பில்லு கிடையாது, நீங்க ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்டை வந்து ஏமாத்தி இருக்கீங்க, இல்லாத டாக்குமெண்ட்டை இருக்குன்னு காமிச்சிருக்கீங்க, இல்லாத ரிப்போர்ட்டை இருக்குன்னு காமிச்சிருக்கீங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏமாத்துற விதத்துல அவங்க கிட்ட இருந்து காசு கொடுங்கறதுக்காக நீங்க ஏதாவது ஏமாத்துறீங்க, ஏதாவது மாத்தி பேசுறீங்க, ஏதாவது மறைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா அவங்க உங்களை ஃப்ராட்னு டிக்ளேர் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட கிளைமை தெளிவா பாத்துக்கோங்க. எந்த ரீசன்னால உங்களை ஃப்ராட நாம அட்ரஸ் பண்றானோ அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ற எல்லா எவிடன்ஸையும் நீங்க உங்க சைட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் we'll guide you. சரி, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைமிங் சம்பந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா? நுகர்வோர் சட்டம், உங்களுக்கு கிளைமுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான ரைட்ஸ், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் மனுபாய் அப்படிங்கிற வழக்குலையும் சரி, பீமன் போஸ் வர்சஸ் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வழக்கும் சரி, இதை வந்து COVID-19 கேஸ்ன்னு சொல்லுவோம். சோ இதுலயும் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட உரிமை என்ன, இது எல்லாத்தையும் தெளிவா வரையறுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் மனுபாய் அப்படிங்கிற வழக்கு 2008 இன்சூரர் என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எது வந்து அவங்களுக்கு ஃபேர் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து தெளிவா வரையறுத்திருக்காங்க. பீமன் போஸ் வர்சஸ் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வழக்குல உங்களோட கிளைம அவங்களா தன்னிச்சையா எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனுமே இல்லாம நிராகரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஃபைன் இம்போஸ் பண்ண முடியும் அண்ட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வேற ரெமடியும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத இந்த கேஸ்ல தெளிவா வரையறுத்திருக்காங்க. கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் வர்சஸ் ஹர்ஜிந்தர் சிங் சோஹல் அப்படிங்கிற வழக்குலயும் சரி, மன்மோகன் நந்தா வர்சஸ் யுனைடெட் இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற வழக்குலயும் சரி, தன்னோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ மறைச்சு ஒரு இன்சூரர் ஒரு கிளைம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் ஒரு சோல் கிரவுண்டா வச்சு உங்களால அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. COVID-19 டாக்டர்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த வழக்குல கோவிட் வந்தப்போ நம்மள ட்ரீட் பண்ண நிறைய டாக்டர்ஸ் டியூட்டில இருக்கும் போது இறந்தாங்க. சோ அவங்களுக்கு உண்டானதை ப்ராப்பரா கைட் பண்ணணும் அப்படிங்கறதையும் சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தி இருந்தாங்க. இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய கிளைம் ரிஜெக்ஷன் ஆனாலும் சரி, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. அதே போல இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதீஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பிரின்சிபல் தனக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி பிரின்சிபல் உயிரோட இருக்கிற மாதிரியே சில சொத்து பரிவர்த்தனைகள் செஞ்சாங்க, இல்ல ஏதாவது கைமாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மோசடி. சோ அந்த மாதிரி டிரான்சாக்சன்ஸ் வந்து எதுவுமே செல்லாது. ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கும் போது அந்த பவர் ஹோல்டர்